ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ராஜபாளையத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் புதிதாக திருமணமாகி ஒரு தோட்டத்து வீட்டில் போய் தங்கி கணவர் இல்லாத போது தோட்டத்திற்கு கொஞ்சம் அவுட்டர் பகுதியில் போகக்கூடாத ஒரு அப்நார்மல் இடத்துக்கு மனைவி போனதற்கு பிறகு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ராஜபாளையத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 2023 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது பொன்ராஜ் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பொன்ராஜினுடைய சொந்த அக்காவான துர்கா அப்படிங்கிற பெண்ணுக்கு 2023 காலகட்டத்தில் திருமணமான ஒரு வார காலகட்டத்திலேயே நடந்த சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பொன்ராஜோடு கூட பிறந்தவங்க இந்த துர்கா அப்படிங்கிற பெண்மணி தாங்க. அதே நேரத்தில் 2022 காலகட்டத்திலேயே இந்த துர்கா அப்படிங்கிறவங்க பிஎஸ்சி அப்படிங்கிற டிகிரியை முடிச்சிருக்காங்க. திருமணமான உடனே அவங்களுடைய அப்பா அம்மா வரன் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போது துர்காவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு சொந்தக்கார பையனை முடிவெடுக்கிறாருங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிறு வயதிலிருந்தே துர்கா மேலே ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் துர்கா மேலே தீவிரமான காதல் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் துர்காவினுடைய அப்பாவினுடைய சைடு ரிலேஷனுங்க. இந்த டைமில் அந்த பையனுக்கே திருமணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் முடிவெடுக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் அந்த பையன் நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாங்க. அவருடைய பெயர் காமராஜுங்க. இப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கே திருமணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தன்னுடைய மகளினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, துர்கா அப்படிங்கிறவங்க பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த காமராஜ் அப்படிங்கிறவர் 10ஆம் வகுப்போ 11ஆம் வகுப்போ தாங்க படிச்சிருக்காரு. இருந்தாலும் சொந்த வீடு தோட்டம் அப்படி சொல்லிட்டு நல்ல செல்வாக்கோடு தாங்க காமராஜ் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதற்கடுத்து சரி துர்காவை அவருக்கே கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமண ஏற்பாடுகளும் நடக்குதுங்க. திருமணம் முடிஞ்ச உடனே துர்கா மற்றும் காமராஜ் செப்பரேட் தனி குடும்பம் போகிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த காமராஜ் அப்படிங்கிறவர் தன்னுடைய அப்பா அம்மாவோடு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் இருக்காருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே. அதற்கு முக்கியமான காரணம், காமராஜுக்கு ஒரு சொந்த தங்கச்சி இருந்திருக்காங்க. வேறொரு கம்யூனிட்டியை சேர்ந்த பையனை ஓடி போய் திருமணம் பண்ண காரணத்தினால குடும்பத்துக்குள்ள பிளவு ஏற்பட்டிருக்குதுங்க. அதற்கடுத்து காமராஜனுடைய அப்பா அந்த மகளை ஏற்றுக்கிட்ட காரணத்தினால காமராஜனால ஒத்துக்கொள்ளவே முடியலைங்க. அவங்களுடைய அப்பாவுக்கும் காமராஜுக்கும் திருமண டைமில் கூட சண்டை இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் துர்காவை காமராஜுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க துர்காவினுடைய குடும்பத்தார். அவங்களுடைய அப்பாவோடு காமராஜ் பேசலனாலும் கூட அம்மாவோடு நல்ல பாசத்தோடு பிணைப்போடு தாங்க இருந்திருக்காரு. அவங்க அம்மா கிட்ட மட்டும் தான் பேசுவார். கல்யாணத்திற்கே அவங்களுடைய அப்பா வேண்டா வெறுப்பாக தாங்க வந்தார். அதற்கடுத்து திருமணம் முடிச்சு துர்கா மற்றும் காமராஜ் 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புது வீடு காமராஜ் கட்டி வச்சுருந்துருக்காருங்க தோட்டத்தில். அந்த தோட்டத்து வீட்டுக்கு கணவன் மற்றும் மனைவி தனி கொடுத்தான் போகிறாங்க. காமராஜனுடைய அப்பா அம்மா அந்த தோட்டத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே தாங்க அவங்களுடைய வீடு இருக்குது. அங்கே தனியாக இருந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அப்பாவோடு சண்டை இருக்கக்கூடிய காரணத்தினால தனி கொடுத்து வந்துட்டாருங்க இந்த தோட்டத்து வீட்டுக்கு. அந்த தோட்டத்தில் துர்கா மற்றும் காமராஜ் மட்டும் தாங்க இருக்காங்க. இந்த துர்கா அப்படிங்கிற பெண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் லோன்லிய தனிமையை விரும்பக்கூடிய பெண்மணிங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் வளர்ந்த பெண் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தோட்டம் மற்றும் வில்லேஜ் லைஃப்பில் அடாப்ட் ஆகிறதுக்கு
ஆகிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கும் இல்லையா? அந்த டைமில் இந்த பெண் பெரும்பாலும் இந்த சோசியல் மீடியாவிலேயே தாங்க இருந்திருக்காங்க. தன்னுடைய கணவர் இல்லாத போதெல்லாம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரம் செடிகளை வந்து ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பெரிதுபடுத்தாமல் காமராஜும் விட்டாருங்க, நல்லா தீவிரமாக காதலிச்ச காரணத்தினால துர்காவை. அதற்கடுத்து துர்கா என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாராமங்க. மிகவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த துர்கா அப்படிங்கிற பெண் வெஜிடேரியனுங்க, இறைச்சி மாமிசமெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த காமராஜ் அப்படிங்கிறவர் நான் வெஜிடேரியனுங்க. இருந்தாலும் திருமணமானதுக்கு பின்னாடி துர்காவுக்காக நான்வெஜ்ஜே வேண்டான்னு சொல்லிட்டாருங்க. அந்த அளவுக்கு துர்கா மேலே பாசம் வச்சிருந்திருக்காருங்க. அதே நேரத்தில் திருமணமாகி ஒரு வார காலகட்டம்ங்க. திடீர்னு ஒரு நாள் விதை நெல் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த காமராஜ் வந்து தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாருங்க சிட்டிக்கு. அப்போது இந்த துர்கா மட்டும் தாங்க தனிமையாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூச்செடிகள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு 3 மணி வரைக்கும் தன்னுடைய கணவர் வராத காரணத்தினால தோட்டத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளிங்க அங்கே சோலைகள் மாதிரி நிறைஞ்ச ஒரு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு இடத்த பார்க்குறாங்க. இவங்களுடைய தோட்டத்திலேருந்தே அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகலாம், அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது துர்காவுக்கு ஒரு அதிசயம்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய தோட்டத்தை தாண்டி 1/2 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த பசுஞ்சோலைமா இருக்கக்கூடிய பகுதி இருக்குது. அதே நேரத்தில் அந்த இடத்துல மட்டும் பூச்செடிகள் மற்றும் எல்லாமே பசுமையாக வளர்ந்துருக்கக்கூடிய காரணம் ஒரு தண்ணி ஊற்று ஒன்று வந்துட்டு இருக்குங்க. அந்த ஊற்று இருக்கக்கூடிய காரணத்தால தான் அதை சுற்றி நிறைய புதர் மாதிரி வளர்ந்துருக்குங்க செடிகள். அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு ஊற்று தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய செடிகளோடு ஃபோட்டோ மற்றும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதற்கடுத்து அந்த இடம் நல்லா அழகாக இருந்த காரணத்தினால அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த காமராஜ் அப்படிங்கிறவர் தோட்டத்துக்குள்ளே வந்து பார்க்குறாருங்க. வீடு திறந்திருக்கு, தன்னுடைய மனைவியை காணவே அப்படின்னு சொல்லிட்டு தோட்டம் முழுவதும் தேடி பார்க்குறாருங்க, எங்கேயுமே இல்லை. அந்த டைமில் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோனும் ரீச் ஆகலைங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து நெட்வொர்க் அந்தளவுக்கு ரீச் ஆகாதுங்க, ஸ்லோவாக தான் இருக்கும். நாட் ரீச்சபிள் அப்படின்னே வந்திருக்குங்க. எங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் தோட்டம் முழுவதும் தேடி பார்த்துட்டு கடைசியாக அந்த சோலையமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு டவுட்டில் போகிறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது இவர் நினச்ச மாதிரியே அந்த சோலை இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்தினுடைய நிழலில் இழப்பாடுற மாதிரி ஹெட்ஃபோனில் பாட்டை கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர கோபங்க. எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, புரியும். டக்குன்னு ஹெட்ஃபோன் கேட்டுட்டு இருந்த துர்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனை பிடிங்கி விட்டு எழுப்புறாருங்க. பயங்கரமாக கண்டபடி திட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துர்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு கூட எதிர்பேச்சு பேச மாட்டாருங்க, அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அந்த இடத்துக்கு துர்கா போன காரணத்தினால கண்டபடி திட்டாருங்க. யாரை கேட்டு இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே தோட்டத்துக்கு கூப்பிட்டு வர்றாருங்க. இந்த பெண்ணும் முதல் முறையாக தன்னுடைய கணவர் திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசலைங்க, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. அதற்கடுத்து வீட்டுக்கு வந்த பின்னாடி இவ்வளோ கோபமாக பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாருங்க. அந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுமா, யாருமே அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, அதனால தான் உனக்கு திட்டினேன், அந்த இடத்த பற்றி நீ தெரிஞ்சுக்கவும் வேணாம், இனிமேல் அங்கே போகவும் வேணாம், அது ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் சொல்கிறாருங்க. துர்கா அதையெல்லாம் கேட்டு சரி நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, அவர்கிட்ட சொல்லாமல் நம்ம மாட்ட போயிட்டோம்ல தோட்டத்தை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் திட்டுறாரு. அதை பெருசாக எடுத்துக்கலிங்க. அன்றைய மாலையே துர்காவுடைய மாமியார் ஊருக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க காமராஜுக்கு. வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுரா, ஊருக்குள்ளே வந்து சாப்பிட்டு கூட மருமகளை கூப்பிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. உங்கள் அப்பாவோட வாக்குவாதம் இருந்தால் நீ அதோட வச்சுக்க, வீட்டுக்கு வந்து மருமகளும் நீயும் நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காமராஜ் துர்காவை கூப்பிட்டு அன்றைய இரவு டின்னருக்கு அங்கே போகிறாருங்க, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மாவினுடைய வீட்டுக்கு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது பயங்கரமான மழை பெய்யுதுங்க. அந்த காலகட்டம் கார்த்திகை மாதங்க. விடாமல் மழை பெஞ்சிட்டு இருந்த காரணத்தினால நனைஞ்சு போயிடுவீங்க, நைட் இங்கேயே தூங்க, காலையில் தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காமராஜ் மற்றும் துர்கா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய அப்பாவோட சண்டை இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் வேற ஒரு ரூமில் போய் காமராஜ் படுத்துட்டாருங்க. மாமியாரோடு இந்த துர்கா படுத்திருக்காங்க. நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது துர்காவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த மாமியார் அப்படிங்கிறவங்க. அவனுக்கு இதெல்லாம் பிடிக்குமா, இதெல்லாம் பண்ணுமா, பிடிக்கும், இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாமியார் யதார்த்தமாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. நம்முடைய தோட்டத்தை விட்டு தெரியாமல் கூட வெளியே போகக்கூடாது, ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தோட்டத்தை தாண்டி ஒரு 10 குடம் இடம் இருக்குல்ல, அந்த சோலை மாதிரி தண்ணி ஊற்று வரக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு மட்டும் நீ எப்பயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் முன்னாடி நாள் மாலையும் தன்னுடைய கணவர் சொன்னாருங்க. இதையே தன்னுடைய மாமியாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னத்தை இருக்குது அவரும் அதை சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாக்கோடு அதிர்ச்சியாக எந்திரிச்சு அவங்களுடைய மாமியார், அதெல்லாம் உனக்கு வேண்டாமா, அந்த இடத்துக்கு நீ போகாத, ஊருக்காரங்க யாருமே அங்கே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே இதற்கு மேலே கேள்வி கேட்டால் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு துர்கா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச டைம்லேருந்தே அந்த இடத்தை பற்றியே துர்காவுக்கு ஞாபகம் வருதுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதை செய்ய வேணாம்னு சொல்லுவோமோ அவையே செய்வாங்கல்ல, அந்த மாதிரி டைப் தாங்க இந்த துர்கா அப்படிங்கிறவங்க.
கியூரியாசிட்டி அந்த இடத்தை பற்றி அதிகமாயிருச்சுங்க. அந்த இடத்துக்கு தன்னுடைய கணவர் போனதுக்கும் திட்டினாரு, மாமியாரும் அங்கே போக வேணாம்னு சொல்கிறாங்களே, அங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கு ஆசைங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசை. இருந்தாலும் கல்யாணமாகி இந்த ஊருக்கு வந்து இப்போது தான் 1 வாரம் ஆச்சுங்க. யாருமே பழக்கம் கிடையாது. தன்னுடைய கணவர் இந்த மாமியாரை தவிர வேறு யாருமே தெரியாதுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு காலையில் விடிச்ச உடனே கணவர் வந்து தோட்டத்தை விட்டு கூப்பிட்டு போயிட்டாருங்க. போயிட்டு மறுபடியும் 2 நாள் தாங்க நார்மலாக இருந்திருக்காங்க துர்கா. 2 நாள் கழிச்சு எப்போதும் போல இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ சிட்டியில் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பிட்டாருங்க. இந்த துர்கா அப்படிங்கிறவங்க மறுபடியும் அந்த சோலைமா இருக்கக்கூடிய தண்ணி ஊற்று வரக்கூடிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த கியூரியாசிட்டி காரணத்தினால அங்கே போயிட்டு கணவர் வரதுக்கு முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போயிட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே தண்ணி ஊற்று இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செடி கொடிகளும் பூச்செடிகள்லாம் நிறைய முளைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி அரளி செடிகள் எக்கச்சக்கமாக முளைச்சிருக்குங்க. அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குங்க, சோலை மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால. அங்கே போய் மறுபடியும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த துர்கா அப்படிங்கிறவங்க. அந்த டைம் யதார்த்தமாக திடீர்னு பயங்கர காற்று வீசியிருக்குங்க. காற்று வீசின உடனே அங்கே வந்து ஏதோ ஒரு முள்ளு செடி இருந்திருக்குங்க. அந்த முள்ளு செடி காற்றில் வந்து வேகமாக அடித்து இவங்க லெக்கின்ஸ் போட்டு தாங்க எப்போவுமே இருப்பாங்களாமா. இவங்களுடைய கரண்டைக்கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு செடி வந்து கிழிச்சு விட்டு ரத்தம் வருதுங்க. இப்படி காலில் ரத்தம் வந்த காரணத்தினால கீழே குனிஞ்சு அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்காங்க இந்த துர்கா அப்படிங்கிறவங்க. செல்ஃபோனை காதில் ஹெட்ஃபோனில் மாட்டுற மாதிரி மாட்டிக்கிட்டே அந்த டைமில் திடீர்னு அந்த சோலை மாதிரி இருக்கக்கூடிய புதர் சைடு இருந்து ஒரு நாய் ஒன்றுங்க. அந்த நாயை பார்த்தாவே கொஞ்சம் விகாரமாக இருக்குங்க. எப்போதுமே நாய்களை பிடிக்காதவங்களுக்கு பயம் இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் ரொம்பவே பயம் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கருமையான நிறத்தோட்டத்தில் தான் அந்த நாய் வந்து புதர்க்குள்ளிருந்து அப்படியே துர்கா பக்கத்தில் வருதுங்க. இவங்க ரத்தத்தை தொடச்சிட்டு குனிஞ்சு இருக்கக்கூடிய காரணத்தினால எந்திரிச்சு அப்படின்னா கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சத்தமே போடாமல் அப்படியே சிலை மாதிரி நிற்கிறாங்க. அதற்கடுத்து அந்த புதற்குள்ளிருந்து வந்த நாய் நேராக துர்கா பக்கத்தில் வந்து அந்த கரண்டைக்காலில் ரத்தம் போயிட்டு இருக்குல்ல அந்த சைடு வந்து நாக்கை நீட்டிட்டு அந்த ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்குங்க. பயந்து போன துர்கா ஏற்கனவே நாயினாவே பயம் உசு அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க. கத்துன அடுத்த செகண்டே அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா உருன்னு ஒரு உரைச்சிக்கிட்டு அந்த புதற்குள்ளே சல்லுன்னு ஓடி இருக்குங்க. ஓடின உடனே இந்த துர்காவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. இவ்வளவு பெரிய நாய் எப்படி இந்த புதற்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து நாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதற்குள்ளே எட்டி பார்க்குறாங்க இன்னசென்ட் கேள் மாதிரி. அப்போது அந்த நாய் புதற்குள்ளே ஓடுனது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, உள்ளே இருக்கிற மாதிரி அடையாளங்களே தெரியல. அதற்கு பிறகு 1 செகண்ட் 2 செகண்ட்குள்ளேயே மறுபடியும் நாய்கான வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலாம்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பின அடுத்த செகண்டே துர்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நாய் மறைஞ்ச அந்த புதர் சைட்லேருந்து கண்ணாடி வளைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கையில் வச்சு தட்டினா எப்படி ஒரு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி கண்ணாடி வளைகளுடைய சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. சோலைமா இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து சின்ன குறுகலான பகுதி தாங்க. அதற்கடுத்து சுற்றி வெட்டார வழி தாங்க. யாராவது வந்தாங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த இடத்துல திடீர்னு கண்ணாடி வளைகள் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பிரமிச்சு போய் இந்த துர்கா அப்படிங்கிற பெண். அதற்கடுத்து ஹம்மிங் வாய்ஸில் ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குதுங்க. அந்த குரல் என்ன கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா புளியங்கா வேணுமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான குரலுங்க. அது மட்டும் இல்லாமல் நீ பக்கத்தில் வா உனக்கு ஒன்று காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் அந்த புதர் சைடு இருந்து கேட்குதுங்க. மிரண்டு போன துர்காவுக்கு நல்லாவே தெரியுங்க இந்த இடத்துல தன்னை தவிர வேற மனுஷிகள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதோ தப்பான இடம், அதனால தான் தன்னுடைய மாமியாரும் கணவரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக டக்குன்னு மறுபடியும் மூவ் பண்ண 2 அடி தாங்க மூவ் பண்ணுறாங்க. அடுத்த செகண்டே இவங்க பயத்தில் எட்டு வைக்கிறாங்க. 2 அடி 3 அடி டிஸ்டன்ஸில் இங்கே முகத்துக்கு முகம் பக்கத்தில் வாயிலும் நுரைத்தல்ன மாதிரி ஒரு பெண்மணிங்க விகார தோட்டத்தில் உடம்பெல்லாம் அப்படியே செம்மண் பூசுகிற மாதிரிங்க ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு தலைவிரி கோலமாக துர்கா முன்னாடி 1 அடி 2 அடி டிஸ்டன்ஸில் நிற்குதுங்க. முகத்துக்கு முகம் அந்த உருவத்தோட்டத்தை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க துர்கா. சத்தம் போடவும் முடியலைங்க. அடுத்த செகண்டே அந்த உருவம் துர்காவை ஓங்கி தலையோடு சேர்த்து அடிச்சிருக்குங்க. துர்கா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதற்கடுத்து அரை மணி நேரம் கழிச்சு காமராஜ் வந்து தோட்டத்துக்கு வந்துருப்பாருங்க. வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவியை மறுபடியும் காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாருங்க. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காருங்க, ரிங்கு போயிட்டே இருக்குது. ஆனால் மனைவி தான் மயக்கம் போட்டு இங்கே விழுந்து கிடக்கிறாங்களே, எடுக்க முடியல. அதற்கடுத்து டவுட்டில் ஒரு வேளை மறுபடியும் அங்கே காண போயிருப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாருங்க. வந்து பார்க்கும்போது அந்த சோலையை விட்டு ஒரு 2 அடி 3 அடி தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணை மட்டும் லெஃப்ட் சைடு கண்ணை மட்டும் அப்படி பழுத்து போயிருக்குங்க, நல்லா வீங்கின மாதிரி. ஏன்னா இவர் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வீங்கிச்சுங்க. வேகமாக தன்னுடைய மனைவியை தோளில் தூக்கி போட்டு இங்கே வந்துட்டாருங்க. இவருக்கு வந்து அங்கே என்ன நடச்சு அப்படின்னு தெரியுங்க. அதனால தான் அங்கே போக வேணாம்னு சொல்கிறாரு. அதுவும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். வீட்டுக்கு கூட்டு வந்து தண்ணீரை தெளித்து திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சவட்டுக்கு பின்னாடி தான் முழிச்சு எந்திரிச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு துர்கா நார்மலாகவே இல்லைங்க. கண்டபடி காமராஜ் திட்டுறாருங்க. திட்டினாலும் கூட அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு பிரம்ம முடிச்ச மாதிரி நின்றுட்டு எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க. அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதற்கடுத்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமராஜுக்கும் புரியலிங்க. 2 நாள் 3 நாள் வரைக்கும் துர்கா நார்மலாகவே இல்லைங்க. வீட்டில் சமைக்கிறது கிடையாது. விட்டத்தை பார்த்துக்கிட்டே கண்ணை மேலே முடிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இமைக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க.
பயந்து போன காமராஜுக்கு என்ன பண்ணுறது அப்படியே தெரியலிங்க. தன்னுடைய மனைவி மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காருங்க. ஊரில் இருக்கக்கூடிய ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய துர்காவினுடைய அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒன்றும் புரியலைங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கோவிலாக 3 மாதம் விடாமல் அலைஞ்சிருக்காங்க இந்த துர்காவினுடைய அம்மாவும் அப்பாவும். இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சி தன்னுடைய மகளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலாக போனாலும் கூட இந்த துர்காவினுடைய நிலைமை மோசமாகிட்டே தாங்க போகுது. துர்கா வந்து தன்னுடைய கணவர்கிட்டையோ அம்மா அப்பா கிட்ட கூட சரியாக பேசுறது கிடையாதுங்க. எப்போ பார்த்தாலும் அண்ணாந்து வெட்டார வெளியே விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்ராஜ் தன்னுடைய அக்காவை பார்ப்பதற்காக வரும்போது பொன்ராஜ் மேலே தாங்க ரொம்ப பாசமாக நல்லா கலகலன்னு பேசுவாங்க. பொன்ராஜை பார்த்த உடனே கண்டு மெனிக்கு திட்டுறாங்களா, அவங்க கோபப்பட்டு பேசுகிறாங்க. ஒன்றுமே புரியாமல் பொன்ராஜ் வந்து அழுதுகிட்டு போயிட்டாருங்க. அதற்கடுத்து இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் புரியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னே நிலை குழஞ்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் கழிச்சு இந்த துர்கா அப்படிங்கிறவங்க கன்சீவாக இருந்திருக்காங்க. 4 மாதம் கழிச்சு அடிக்கடி இந்த பெண் வந்து வாந்தி எடுத்துட்டு சாப்பிடாம இருந்த காரணத்தால ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின்பு தான் கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்காருங்க காமராஜ் அப்படிங்கிறது. குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா எப்போதும் போல இந்த பிரம்ம பிடிச்ச மாதிரியே தாங்க இருக்காங்க. அந்த பெண் வந்து கர்ப்பமா இருந்து 3வது மாசம்ங்க. தன்னுடைய மனைவியை நல்லா பார்த்துக்குவாராமங்க. இவரே சமைச்சு தன்னுடைய மனைவியை பார்த்துட்டு இருந்திருக்காரு, கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காங்களே இப்படி சொல்லிட்டு அதற்கடுத்து ஒரு நாள் சமைச்சு முடிச்சுட்டு 2 மணி 3 மணி தோராயமாக வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சு முடிச்சு வந்து கொஞ்சம் தூங்குறாருங்க. தூங்கிட்டு இருக்கும்போது இந்த துர்கா அப்படிங்கிற பெண் கிச்சன் சைடு எந்திரிச்சு போகிறத பார்த்துட்டு இருக்காருங்க. அரை தூக்கத்தில் கிச்சனுக்குள்ளே போனவங்க திடீர்னு எதையும் எடுத்து ஓங்கி குத்துற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. பட்டாருன்னு ஏன்னா என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடி போய் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சிங்க துர்காவுடைய கணவர் காமராஜுக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அரிசி உலக்கைன்னு சொல்லுவோம்ல, அந்த உலக்கையை எடுத்து அப்படி வயிற்றில் வச்சு அந்த துர்கா தன்னைத்தானே குத்திட்டு இருக்காங்க. அந்த சத்தம் கேட்டு தான் காமராஜ் ஓடி போய் பார்க்குறாருங்க. இவர் போய் பார்க்கறதுக்குள்ளேயே பிளட்டாக போகுதுங்க கால் வழியாக. அந்த குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்து இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பார்க்கும்போது பல்ல கடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முகத்தோட்டத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போதே காமராஜுக்கு புரிஞ்சிச்சுங்க இது வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் விட்டத்தை பார்த்துட்டு அண்ணாந்து தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது தன்னைத்தானே வயிற்றில் குத்திக்கிட்டு ரத்தம் போகும்போதே சிரிச்சுக்கிட்டு பல்ல நெரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக துர்காவுடைய அம்மா அப்பாவுக்கும் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லி ஊருக்குள்ள கூடிய காமராஜனுடைய அம்மாவுக்கும் சொல்லிட்டாருங்க. அழுகிறாருங்க, வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து துர்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன உடனே அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. 1 நாள் 2 நாள் வந்து வீக்காக இருக்கக்கூடிய காரணத்தால ஹாஸ்பிட்டலே வச்சுக்குவாங்க. அந்த டைமில் தான் ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமராஜ் அழுகிறாருங்க தன்னுடைய மாமனார் மாமியார் அப்புறம் அவங்க அம்மா கிட்ட. அப்போது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து துர்கா பக்கத்துலேயே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதற்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, ஏதாவது கோவில் குளத்துக்கு போகலாம், அப்போது தான் இவளை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் காமராஜும் அந்த கிச்சன் சைடு போய் அப்படி குத்திட்டு இருக்கும்போது முகத்தோட்டத்தை பார்த்தாருன்னு சொன்னல, அவ்வளோ வழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல்ல கடிச்சு சிரிச்சுக்கிட்டு ஈன்னு காமிச்சிருக்காங்க துர்கா அப்படிங்கிறவங்க. அதை நினச்சி தான் கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்போதே நார்மலாக இருந்த துர்கா டக்குன்னு எந்திரிச்சு பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு. பெரும்பாலும் நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகலாம், மாந்திரிகவாதி கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் பிடிச்ச நபர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆண் மக்கள் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்கோம், நம்மளை விளக்குவதற்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் தெரியாமல் துர்காவை பக்கத்தில் வச்சுட்டே கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி வந்தனே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு அன்றைய இரவேங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா காமராஜுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு இவங்க மருத்துவமனையில் இருக்காங்க. துர்கா கூட ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமராஜனுடைய அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. வயசானவங்க இருந்தாலும் கூட நல்லா ஆக்டிவாக இருந்தாங்களாங்க. தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு துர்காவையும் வந்து பார்த்துட்டு கோயிலுக்கெல்லாம் போகலாம்னு சொல்லிட்டு பேசி விட்டு தான் அந்த பாட்டியும் போயிருக்காங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியிருக்காங்க. நைட்டு கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு தான் காமராஜுக்கு அவங்களுடைய அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தூங்கிட்டு இருந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அலறி அடிச்சிருக்கு, கத்திருக்குங்க. வேகமாக இந்த தாத்தா ஓடி போய் பார்க்குறாருங்க. அந்த பாட்டியை பார்க்கும்போது கையை ஒரு பர்டிகுலர் இடத்துல காமிச்சிட்டு அப்படியே துடிக்க கண்ணை முடிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே இறந்து போயிட்டாங்களா அவங்க. எதையும் அந்த பாட்டி பார்த்து தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிகுறிகளோடு காமராஜுக்கு ஃபோனில் சொல்கிறாங்க. அந்த டைம்லேயே அதை உறுதிப்படுத்தும் வகையில் பெட்டில் படுத்துருந்த துர்கா தானாக எந்திரிச்சு உட்காந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போதே புரிஞ்சிருச்சுங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதை வச்சு இந்த ஆன்மாதை ஏதோ பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக காலையிலே டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. துர்காவை கூட்டிகிட்டு அந்த கேரமெல்லாம் நடக்கும் இல்லையா அந்த பாட்டிக்கான இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பாட்டி இறந்ததுக்கான கருப்பு இருக்கான்னு போய் செக் பண்ணுவாங்க.
இறந்த நேரத்தை வச்சு. அதே மாதிரி கருப்பு இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது இறந்த நேரம் தவறான நேரம். அதே மாதிரி அந்த பாட்டிக்கு இப்போது ஆயுசே கிடையாது, இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்திருப்பாங்க. அப்நார்மலாக தான் இறந்து போயிருக்கக்கூடிய காரணத்தால் 1 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்குது, வீட்டை அடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. 1 வருடம் வீட்டை அடைக்கிறோம் அப்படின்னா கோயில் குளத்துக்கும் போகக்கூடாதுங்க. அதையெல்லாம் திட்டம் போட்டு தான் அந்த ஆன்மா வந்து அந்த பாட்டியை போட்டு தள்ளியிருக்காட்டுருக்குங்க. இதுவும் அந்த குடும்பத்தாருக்கு புரிஞ்சிச்சுங்க. வேற வழி இல்லாமல் லாக் ஆகிட்டாங்க. வேற கோயில் குளத்துக்கும் காமராஜனுடைய ஒய்ஃபான துர்காவை கூட்டு போக முடியாது. ஏன்னா காமராஜனுடைய பாட்டி அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுடைய குடும்பத்தில் தான் இப்போ துர்கா சேருவாங்க கல்யாணம் பண்ண காரணத்தினால. இந்த டைமில் அந்த பாட்டியினுடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வார காலகட்டம் துர்காவுடைய அம்மா தன்னுடைய மகளுடைய இருக்கிற அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அபார்ஷன் பண்ணிட்டு வந்தவங்க வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16வது நாள் காரியம் நடந்துச்சுல்ல, அந்த காரியத்தன்னைக்கு துர்காவுடைய ஃபேமிலி மொத்தமும் இங்கே தாங்க இருக்காங்க. அவங்களுடைய தம்பி பொன்ராஜ், அப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு அன்றைய இரவு வந்து தோட்டத்து வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பொன்ராஜ், துர்காவினுடைய அப்பா, அப்புறம் அவருடைய கணவர் காமராஜ் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் ஒரு சைடு தூங்கிட்டு இருக்காங்க. ஆம்பளைகள்லாம் துர்காவும் அவங்களுடைய அம்மாவும் ஒரு சைடு தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு நடுநிசி நேரம்ங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே ஏதோ கவிச்சி வாடகை அடிக்குதுங்க. என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் முடிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. இந்த துர்கா அப்படிங்கிற பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தோட்டத்தில் இருக்கக்கூடிய கூண்டிலிருந்து ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்து பொங்கோட சேர்த்து அப்படியே பச்சை இழுத்து கடிச்சு துப்பிட்டு இருக்காங்க. பொன்ராஜ் வந்து லைட்டு போட்டு பார்த்த உடனே, பொன்ராஜ் அப்படிங்கிறது யாரும் தெரியுமில்ல, இந்த மின்னஞ்சலை அனுப்பினவர் துர்காவினுடைய தம்பி, அருவருப்பட்டு வாமிட்டு எடுத்துட்டாராங்க. அந்த அளவுக்கு விகாரமாக இந்த துர்கா அப்படிங்கிறவங்க பொங்கோடு சேர்த்து அந்த முடியோடு கோழியினுடைய முடியோடு சேர்த்து இழுத்துட்டு இருக்காங்களாங்க விகாரமான தோட்டத்தில். அதை பார்த்த உடனே நடுநடுக்கி போயிட்டாங்க. நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், துர்கா அப்படிங்கிறவங்க வெஜிடேரியனுங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு கோழியை உயிரோடு பொங்கோடு வச்சு அப்படி இழுத்து கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் வாமிட்டே எடுத்துட்டாங்களாங்க. அதற்கு பின்பு சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா கோயிலுக்கு தானே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏதாவது மாந்திரிகவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்க. இப்போதைக்கு அந்த ஆன்மாவை வந்து துர்காவினுடைய உடம்புக்கு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள் இருக்கக்கூடிய காமராஜனுடைய அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க அவசரமாக இங்கே ஓடி வர்றாங்க. வந்த உடனே ஒரு அரை மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா துர்கா மயக்கம் போட்ட மாதிரி நார்மல் ஆகிட்டாங்க. அந்த ஆன்மா விலகி போயிடுச்சு. அது எதற்காக இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா? அது பயமுறுத்தி இருக்குங்க. நான் இன்னும் இங்கே தாண்டா இருக்கேன், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செய்ய பார்க்க மாட்டேருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கோடு கோழியை வந்து துர்கா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு கதறி இருக்காருங்க இந்த காமராஜ் அப்படிங்கிறவர். அதே நேரத்தில் ஏளன சிரிப்போடு ஒரு வார்த்தையை வந்து காமராஜை பார்த்து சொல்லியிருக்குங்க, உன்னை இவளை வாழ விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க சிரிச்சுக்கிட்டே. அப்போதே காமராஜுக்கு டக்குனு முகம் மாறி இருக்கிறத துர்காவுடைய அம்மா அப்பா நோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி சொன்ன உடனே காமராஜ் வந்து ஓரமாக போய் உட்காந்துட்டாராட்டுருங்க. அதற்கடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஆன்மா தானாகவே வெளியே போயிடுச்சுங்க. அப்போது இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்குங்க, நான் தான் உன் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கொன்னேன், விடுவனா வாழ விடுவனா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு பயங்கரமாக துர்கா சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து தான் காமராஜ் போய் ஓரமாக போய் உட்காந்துருக்காரு. துர்காவினுடைய உடம்பு இருந்து அந்த ஆன்மா விலகி போய் துர்கா நார்மலான பின்னாடி காமராஜ் கிட்ட அவங்களுடைய அப்பா அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களை பார்த்தா நான் சொல்லுது, ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காமராஜ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, யாருமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த டைமில் காமராஜனுடைய அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. அந்த டைமில் அவங்களுடைய அம்மாவும் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாந்திரிகவாதி ஒருத்தர் தெரியும், ஃபோன் மூலிமா கான்டாக்ட் பண்ணி எடுத்துட்டோம், காலையில் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அங்கே போனால் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கலாம், இப்போதைக்கு நம்ம மாப்பிள்ளை கேட்க வேணாம், ஏன்னா கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, கேட்க வேணாம்னு சொல்லிட்டு துர்காவுடைய அம்மா அப்பாவும் அமைதியாயிட்டாங்க. அதற்கடுத்து அடுத்த நாள் வந்து அந்த மாந்திரிகவாதி கிட்ட கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை காரை வச்சு கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தோட்டத்திலேருந்து காரை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது திடீர்னு நார்மலாக அந்த துர்கா வீட்டிலேருந்து ஓட்டம் முடிச்சு அந்த சோலை இருக்கு இல்லையா, தண்ணீர் ஊற்று வரக்கூடிய சோலை, அதை நோக்கி ஓட்டம் முடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இப்படியெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுங்க. மாந்திரிகவாதி ஃபோனில் சொல்லியிருப்பாராட்டிருக்கு. உஷாரான துர்காவுடைய அப்பாவும் அவங்களுடைய மாமனாரும் சேர்ந்து துர்காவை வலுக்கட்டாயப்படுத்தி காரில் எடுத்து போயிட்டு நேராக அந்த மாந்திரிகவாதி வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த மாந்திரிகவாதி வீட்டுக்குள்ளே கூட்டு போய் இவங்களை உட்கார வச்சு பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு வழியாக ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கழிச்சு துர்காவினுடைய உடம்புல அந்த ஆன்மா வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த டைமில் சாட்டை எடுத்து விழுன்னு விழுக்கிறாங்களாங்க. பொன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்காவை சாட்டையில் அடிக்கிறத பார்த்து அழுகிறாராங்க, ரத்தம் வருது. ஆனால் ஒரு வார்த்தை கூட அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்குது தான் யார் அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சாட்டையில் அடிக்க அடி வாங்குறது நான் இல்லடா உன் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு காமராஜை பார்த்தே சொல்லுதுங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. அவ்வளவு அடியிலையும் அப்போதே மாந்திரிகவாதிக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு துர்காவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவை கேள்வி கேட்குறாருங்க. அடி தாங்க முடியாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்து அந்த ஆன்மா வந்து துர்காவினுடைய உடம்புலேருந்தே சொல்ல ஆரம்பிக்குதுங்க. யார் துர்காவினுடைய உடம்பை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்னமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் கொண்ட ஒரு பெண்மணியினுடைய ஆன்மா தாங்க துர்காவினுடைய உடம்புல இறங்கியிருக்குது. இந்த சின்னமணி அப்படிங்கிறவங்க வேறு யாரும் கிடையாதுங்க. காமராஜனுடைய அப்பா அம்மா இருக்காங்களோ ஒரு வில்லேஜ், அதாவது தோட்டத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊருக்குன்னு சொல்லலாம், அந்த ஊரை சேர்ந்த பெண்மணி தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் இறந்து 6 மாத காலகட்டம் தாங்க ஆச்சு. எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த காமராஜ் அப்படிங்கிறவர் இந்த துர்கா மேலே தானே லவ்வில் இருந்தார்.
ரிலேஷன் அப்படிங்கிற காரணத்தினால எங்கேயாவது ஃபங்க்ஷனில் துர்கா வந்தாங்க அப்படின்னா துர்காவை பார்ப்பதற்காகவே காமராஜ் வருவாராமுங்க. அதே நேரத்தில் காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னமணி அப்படிங்கிற இறந்து போன பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக காதலிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லாமல் காமராஜ் வந்து துர்கா மேலே லவ் இருந்த காரணத்தினால இந்த பெண்ணோடு தோழன் மாதிரி தாங்க பழகிட்டு இருந்திருப்பாராட்டுருக்கு. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தவறான முறையில் எடுத்துக்கிட்டாங்களாட்டுங்க, தங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமராஜ் லவ் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு. அதே நேரத்தில் காமராஜை பார்ப்பதற்காகவே இந்த சின்னமணி அப்படிங்கிற இந்த இறந்து போன பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலைமா இருக்கக்கூடிய பகுதியில் தான் ஆடு மேய்க்குமாமங்க. அங்கே வந்தால் தான் இவங்களுடைய தோட்டம் பக்கம் தானே, இவரும் போய் பேசிட்டு வருவாராமுங்க. ஒரு நாள் வந்து அந்த பெண்ணே தன்னுடைய லவ்வை வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர்கிட்ட சொல்லியிருக்குங்க. அப்போது காமராஜ் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நான் உன்னை லவ் பண்ணல, நான் தோழன் மாதிரி நண்பனாக தான் பழகினேன், நான் வந்து துர்கா அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசுடைஞ்சு போன அந்த சின்னமணி அப்படிங்கிறவங்க நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிச்சா என்னன்னு தெரியலிங்க. எவ்வளவோ மிரட்டியும் போராடியும் பார்த்துருக்குங்க இந்த காமராஜர்கிட்ட. ஆனால் இது கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம அந்த பெண்ணிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டாருங்க. அதற்கடுத்து இது இப்படியே விட்டால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாள் ஆடு மேய்ப்பதற்காக அந்த சோலைமா இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டு அரளி செடிகள் நிறைய இருக்குன்னு சொன்னல, அதில் இருக்கக்கூடிய அரளி விதை எடுத்து சாப்பிட பார்த்துருக்குங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்குங்க, இப்போ நீ வந்து நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறேன் அப்படின்னா அரளி விதையை குடிச்சு இப்பயே செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மிரட்டியிருக்குங்க. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த சோலைமா இருக்கக்கூடிய பகுதியில் இவர் வந்து அதை அசால்ட்டாக விட்டாருங்க, அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் இவரை பயமுறுத்துவதற்காக அந்த அரளி விதைகளை எடுத்து சாப்பிட்ருக்குங்க. அதற்கடுத்து அந்த அரளி விதைகளை சாப்பிட்ட காரணத்தினால அந்த சோலைமா இருக்கக்கூடிய பகுதியிலேயே உயிரை விட்டு இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போன அந்த சின்னமணி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மா அந்த சோலையை சுற்றியே வளம் வந்துட்டு இருக்குங்க. அதற்கடுத்து 6 மாத காலகட்டம் கழிச்சு காமராஜ் வந்து துர்காவை வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்குங்க. யார் அந்த பொண்ணு, அவளை நம்ம வாழ விடக்கூடாது, அவளால் தான் நம்ம வாழ்க்கை போச்சு, இவங்க 2 பேர்த்தையும் வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலைமா இருக்கக்கூடிய பகுதியிலேயே இருந்திருக்குங்க. அதே நேரத்தில் எப்போ நீ இவளை பொசஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது முறை வீட்டுக்காரர் போவானான்னு சொல்லி கூட போகும்போது முள்ளு கிழிச்சு ரத்தம் வந்துச்சுல்ல, ஒரு நாய் வந்து அப்படியே இது பண்ணுச்சு இல்லையா, அந்த நாயினுடைய உருவத்தில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை வாழையா ஒரு ஷக் பண்ணிவிட்டு அப்போதே ஆக்குபை பண்ணிச்சாட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் கோபத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஓங்கி அரைஞ்சி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க என் துர்கா அப்படிங்கிறவங்க. இது எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சொல்லுதுங்க, என் வாழ்க்கை போயிடுச்சு இல்லை, இவனையும் இவளையும் விட மாட்டேன், அதனால தான் வயிற்றில் இருந்த குழந்தைய அவளுடைய கையில் வச்சே நான் குத்தி அபார்ஷன் பண்ண வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. மனசுடைஞ்சு போயிட்டாருங்க காமராஜ் அப்படிங்கிறவர். அதற்கடுத்து காமராஜும் சரிங்க, இவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் துர்காவை வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அந்த ஆன்மா ஒரு துளி கூட இறங்கவே இல்லைங்க. வேற வழி இல்லாமல் அந்த மாந்திரிகவாதி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் கட்டுப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டைலில் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதற்கு பின்பு கட்டாயப்படுத்தி துர்காவினுடைய உடம்புல அந்த ஆன்மாவை பிடிச்சு அதே சோலையமாக இருக்கக்கூடிய பகுதியில் சில பூஜைகள்லாம் பண்ணி அந்த இடத்துல வச்சு புதைச்சிட்டாங்களாமுங்க. அப்படி அந்த இடத்துல போய் மாந்திரிக பூஜை பண்ணி அங்கே புதைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ஆன்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாந்திரிகவாதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. அதற்கு பின்பு துர்கா வந்து நார்மலாக இருக்காங்க. துர்காவினுடைய அம்மா அப்பா அதற்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காமராஜர்கிட்ட தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு வருஷம் இன்னொரு குழந்தை தங்குற வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து நீங்கள் 2 பேரும் இருங்க, தோட்டத்தை வேணா அம்மா அப்பா இருக்காங்களா பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பயந்துக்கிட்டு சரி காமராஜ் நீ கிளம்பி அங்கேயே போய் இரு, ஏன்னா சிட்டியில் வளர்ந்த பொண்ணு. காமராஜ் ராஜபாளையத்திலேயே இந்த துர்காவினுடைய வீட்டிலே இருந்து ஒரு குழந்தை மறுபடியும் கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்த பிறகு தான் மறுபடியும் வந்து இங்கே வந்தாங்களா அவங்க. அது மட்டும் இல்லாமல் தோட்டத்து வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா இருந்துட்டாங்களா அவங்க, காமராஜனுடைய அம்மா அப்பா. இந்த காமராஜும் துர்காவும் ஊருக்குள் இருக்கக்கூடிய வீட்டில் தஞ்சம் அடைச்சிட்டாங்களாமே. இப்போது வரைக்கும் 2 வருடம் ஆனமலன் கூட தோட்டத்துக்கு மட்டும் தாங்க துர்கா போவாங்களாமா, அந்த இடத்துக்கே போக மாட்டாங்களாமா. அதே நேரத்தில் அந்த ஆன்மாவால் மீண்டும் வர முடியாத அளவுக்கு அந்த மாந்திரிகவாதி வந்து பூஜை பண்ணி புதைச்சிட்டாருங்க. இந்த சம்பவம் 2023 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். என்னுடைய அக்காவுக்கு நடந்த இந்த நிகழ்வை என்னால் மறக்கவே முடியல. நானும் என்னுடைய மாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாக்கள் கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லாமல் இருந்தோம். ஆனால் என்னுடைய அக்காவுக்கு நடந்த விஷயத்திற்கு பிறகு நானும் என்னுடைய மாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பித்தோம். இப்போது நினச்சாலும் எங்களுக்கு அந்த நிகழ்வு நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.